கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்புனது எங்கன்னா கேரளா ட்ரிப் நம்ம குடும்பத்தோட கிளம்பி வச்சு வாங்க பார்க்கலாம். விடிஞ்சோடனே கேரளாக்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுட்டு அப்படி ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் கேரளாக்குள்ளே. கைஸ் அவ்வளோதான் கைஸ், கேரளா வந்துட்டோம். இங்கே பாருங்க என் நண்பன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலி பீச்சு பாருங்க, ப்ளூ கலரில் அழகாக பவர்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரம் பதிக்காத இடமே கிடையாது. அதனால் வந்துட்டு கேரளாலேயும் நம்ம தரத்தை பதிச்சாகணும்டா அப்படின்னு கடற்கரையில் நடந்து போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஜாலியாக. இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். கடற்கரை பார்த்தீங்கன்னா செம அழகாக இருந்துச்சு. இன்னொரு 50 வருஷம் கழிச்சா கூட நம்ம இன்றைக்கி பண்ண என்ஜாய்மெண்ட் அன்றைக்கி ஞாபகம் வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி இங்கேயே இருந்தால் வேலைக்காவது நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியமுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாருங்க காய்ஸ், அரிய வகை மாடு அங்கே பாருங்கள், முரட்டு மாடாக இருக்குது. நீங்களே அப்படியே திருப்பி பாருங்கள் மாடை. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடு நம்ம ஊரில் பார்த்துருக்கவே முடியாது. பாருங்கள் எல்லாம் பயங்கரமாக சைஸாக இருக்குது. எல்லாம் எப்படியும் ஒரு டன் இருக்கும் போல் மாடலாம். சரி வாங்க இதே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காவது. அடுத்தடுத்த மிருகங்களும் நம்ம பார்ப்போம். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு, அரிய வகை குரங்கு. இங்கே பாடுறா டேய், ஹேய். சரி பார்க்க மாட்டேங்குது ரைட். பாருங்கள் திரும்பி பார்த்துச்சு பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க பயங்கரமான ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருந்துச்சு. பார்த்தா அது ஸ்டாச்சுவாக இருந்திருக்கு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதையும் சரி ஷூட் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 குரங்கு ஏதோ ஷட்டர் போட்டு அடக்கி வச்சுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரில, திறந்து காமிச்சாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய்ட்டுருக்காங்க. போங்க பாய்ஸ், அடுத்து என்னன்னு பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட் விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் விலங்கு கிடையாது, பயங்கரமான ஒரு பறவை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்க்க முடியாது. இது என்ன கொக்குன்னு நினைக்கிறேன். நெருப்பு கோழி மாதிரி இருக்குது. பயங்கரமாக சைஸ் வேறு ஒரு மாதிரியா. ரெண்டு இருக்குது. பயங்கரமாக சைஸ்லாம். உள்ளே ஒன்று இருக்குது, கிண்ணி கோழி மாதிரி இருக்குது. கைஸ் இன்றைக்கி வந்து ஃபுல்லும் வந்து இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்களும் விட்டுறாதீங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட். ஐயோ இந்த இடம். கைஸ் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பறவை. என்ன பறவைன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி இருந்துச்சு. செல்லம் இங்கே பாரு செல்லம். அது வேறு பார்க்க மாட்டேங்குது, முறைச்சிக்கிட்டே இருக்குது. சரி வாங்க அப்படியே அடுத்த பறவையை பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முரட்டு முதல்ல 2 கிடக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. அப்படியே 2ம் படுத்து ரெஸ்ட் போட்டுட்டு இருக்குது. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பாட்டில் ஓடிடலாம். கைஸ் இவ்வளோ பெரிய கூண்டாக இருக்குதே, உள்ளே எதுவுமே இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு யதார்த்தமாக அந்த பக்கம் திரும்பினா முரட்டு பறவைங்க மேலே. பாருங்கயா இவ்வளோ பெரிய பறவை. அவ்வளோதான், ஏதோ ஒன்று அடைச்சி வச்சுருக்குறாங்க. எப்படியும் ஒரு 20 கிலோ இருக்கும் போல் தெரியுது. நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அரிய வகை பறவைகள்லாம் அப்படியே நம்ம ஊர் அன்ன பறவைகள் மாதிரி அப்படியே கொஞ்சம் சைஸில் பெருசாக அப்படியே நீந்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது வாத்துக்கோழி மாதிரியும் தெரிஞ்சிச்சு. அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரடி, பெரிய கரடி, கருங்கரடி 2 இருக்குது. அப்படியே கரடியை பார்த்துட்டே இந்த பக்கம் திரும்புனா இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தனார் டீமு. ஐயா எங்கே போனாலும் நீங்கள் விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே உழைப்பாளிக்கு ஒரு சலிட்டு அடிச்சுட்டு அடுத்த நப்பில் பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படியே ராஜா மாதிரி ஒரு டேபிளில் உட்காந்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருன்னா டப்புன்னு பார்த்துருச்சு திரும்பி நம்ம பக்கமா. அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20-30 கிலோவில் ஈனோ கோழி ஒரு 4-5 கிடந்துச்சு. சுட்டு தின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஜூ, நம்ம சுட்டானா நம்மளை சுட்டுருவாங்க. கைஸ் நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே பார்த்தா நீர் யானை. வாங்க அதையும் பார்க்கலாம். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்ததை பார்த்தா அது போஸ் கொடுத்து தான் இருக்குன்னு பார்த்தா அது பின்னாடி போஸ் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதிகமாக விலங்குகள் எல்லாமே பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடணுன்னா அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கின்னு பார்த்து வீக்கெண்ட்னால பயங்கர கூட்டம், செமையாக இருந்துச்சு. வேறு லெவல் காய்ஸ் இன்னைக்கு. அவ்வளோதான், லைக்கை போட்டு விட்டு தாக்கிட்டே இருக்கேன் காய்ஸ். ஹாய் சொல்லுங்கள் காய்ஸ், ஹாய் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை மான். இங்கே பாருங்கள், அப்படி நம்ம ஊர் கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதா. இது என்ன விலங்குன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த கொம்பு இல்லாத மானை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே அப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வான் கோழி மாதிரி கொஞ்சம் நின்றுட்டே இருந்துச்சு. உள்ளே பார்த்தோன்னா கோழி வெட்டுற மாதிரி ஒருத்தர் வெட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் பார்த்தோன்னா அவர் கோழியை வெட்டலை, புல்லை தான் வெட்டிகிட்டு இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுத்தையை பார்க்க போகலான்னு பார்த்தா சிறுத்தை கபார்னு புல்லை கடிச்சிட்டு இருக்குது. புல்லை கடிக்காதையா, மேனேஜ்மெண்ட்டை பேசி உனக்கு கறி வாங்கி கொடுக்குறேன், அது உன் இனத்துக்கே மோசம்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம டீம் வந்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்களாக இருக்கிறனால நடக்க முடியல, எல்லாம் நொண்டி தான் நடந்து வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைனா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தோன்னா ஹைனா வந்து வெயில் அடிக்கிறனால வந்து இந்த பொந்துக்குள்ளே வந்து தூங்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குகை, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வகையாக பாம்புலாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் பெரிய சைஸாக இருந்துச்சு. உள்ள பாம்பு கூட இது வந்துட்டு பாம்பு சரணெல்லாம் இங்குள்ள வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, அதனால் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, ஆனால் பாம்பை தான் காணும், மீன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமைக்குட்டி ஒரு 4-5 ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கலகலன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு போனால் பாம்பு பட்டாக்குன்னு எந்திரிச்சிட்டு ஒரு பாம்பு. சரியா கோவப்படாத உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு பாம்பு இருந்துச்சு. ரைஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. இந்த அப்படியே நம்ம வீடியோக்கு வந்து பயங்கரமாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌட் அப்படி பாருங்கள், முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இதான் என்ட்ரன்ஸ் கேட்டு எக்ஸிட் ஆகியாச்சு. நம்ம ஹாய் சொல்லுங்கள் ரைஸ். வந்து நம்ம கேரளா வந்தோம், மியூசியம் போனோம், ஷூ போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உல்லாச குளியல் போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து சின்ன பசங்க பாருங்கள், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கும், ஃபால்ஸ் வந்தாலே என்ஜாய்மெண்ட் தான். பாருங்கள், அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூலு, சின்ன பசங்களாம் வந்து வேறு லெவல் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம அப்படின்னு சொல்லி நமக்கும் குளிக்க ஆசை வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த சின்ன பசங்கள்லாம் விளையாடுறத பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. நம்மளும் இப்படி தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் யூடியூபரான்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னதை நீங்களே பாருங்கள். ஜான் ஷார்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. யாய்ஸ் இவ்வளோ நேரமாக அந்த பக்கமாக ஸ்விம்மிங் பூலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பசங்களாம் வந்து பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வெற்றிகரமாக நம்ம நினச்ச மாதிரியே குளிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா குளிக்கிறது தான் வீடியோ எடுக்க முடியல. சரி குளிச்சுட்டு வந்தால் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் குளிச்சுட்டு வந்தாச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இது என்னையா போட்டிங்கயா? போட்டிங் போகணும்னு சொன்னாங்க, அதனால் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. அவ்வளோதான், போயிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம் போட்டிங் எப்படி இருக்குதுன்னு. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். காய்ஸ் திருப்பரப்பு வந்தீங்கன்னா வந்து நாங்கள் மேலே குளிச்சு விட்ற தண்ணி, போட்டிங் போகிற தண்ணி எல்லாமே கீழே வந்துடுது. அதில் நீங்கள் கழுவி தண்ணி மாதிரி குளிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பரப்பு வந்தீங்கன்னா அப்படி குளிக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதிகமாக யாரும் குளிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மட்டும் வந்தீங்கன்னா ஜாலியாக வந்து குளிச்சுட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆளே இல்லை, குளிக்கிறதே பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் குளிக்கிறாங்க. அதில் மேலே வந்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஃபேமிலியோடு அப்படி ஜாலியாக அந்த குளம் குட்டை மாதிரி கிடக்கும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மேலே நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே போட்டிங் போயிட்டு அப்படியே மேலே ஜாலியாக போகலாம். அங்கே பாருங்கள், நம்ம வந்து உல்லாச படகு பயணத்துக்கு வந்து டிக்கெட் எடுத்துருக்குறோம். அது வந்து அந்த அன்றைக்கி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, போகணும் போல் ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு நாங்கள் வந்து படகு வந்து ரெடியாக நிற்குது. வாங்க போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிங் போகிறதுக்கு வந்து ஜாக்கெட் வந்து ஜாக்கெட் போட்டால் தான் வந்து ஜாக்கெட்டை போட்டாச்சு. அவ்வளோதான், இனி படகு பயணம் தான் நம்ம நிறைய போகிறோம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம கப்பல் வந்துச்சு, வாங்க கிளம்புவோம். வாங்க காய்ஸ் பாருங்க, கொஞ்சம் வந்து இப்போ நம்ம இறங்கணுன்னே வண்டியே முழிக்கிற போல தெரியுது. நான் கீழே அடுத்த வனவனே வயசு நான் சென்டரில் உட்காரங்க, நீ அழுத்தியா? அப்படியாண்ணா சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி படல் வந்து பண்ணாதான் வந்து வண்டி போகும் போல. ஆச்சி அடிச்சு ஓட்டு தம்பி, அடிச்சு ஓட்டணும்பா, அடிச்சு ஓட்டு. அவ்வளோதான், சரிக்கா விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, படல் பண்ண தான் அந்த மிதிக்க தான் முன்னேற முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம வந்து மிதிகள் பட தான் முன்னேற முடியும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. இங்கே பாருங்க, நம்ம தம்பி தான் வந்து ஆப்ரேட்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேரிங் ஓடிக்கிறது தான் வண்டி வந்து செயல்பட்டு இருக்குது. பாருங்க காய்ஸ், இயற்கை காய்ச்சி திடீர்னு வேகமாக வருது. உமை கார் வேகமாக வளர்த்துறோம் காய்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பறக்குது காய்ஸ். அவ்வளோதான், நம்ம எண்டி முடிஞ்சு. ஹாய் சொல்லுங்கண்ணா. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இடிச்சு கிடக்குறாங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கிறோம்.
நம்மளும் எல்லாரும் போன மாதிரி இந்த ஆலமரத்து நிழல் கீழே நம்மளும் போகிறோம் காய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆலமரத்து நிழல் கீழே தான் வெயிலே இல்லாமல் குளுகுலுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அது கீழே போகிறாங்க பாருங்க காய்ஸ். அவ்வளோதான், வெற்றிகரமாக அந்த மரத்து கீழே வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன், பொறுமையா முட்டை மாறடா டமால். பின்னாடி வாங்கடா, பின்னாடி வாங்கடா. மரத்துல முட்டை போயிட்டாங்க காய்ஸ். இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல மண்டையை காலி பண்ணிருப்பானுங்க பாய்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா போட்டிங் வந்திருக்கோம். எங்கள் தம்பி ரொம்ப கூச்சவசாகும், அதனால வந்து வீடியோக்கெல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். அதனால தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணி கொடுக்குறதே நம்ம தம்பி தான். அதில் வந்து தம்பிக்காக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ், வெற்றிகரமாக போட் ரைடை வந்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், சட்டையை கலத்தி போட்டு தூர போட்டு கிளம்ப வேண்டிதான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா காய்ஸ், வந்து நம்ம ட்ரிப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளாகாக இருக்கனால கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பரவாயில்ல, எவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. கடைசியில் அந்த டீ கேஃபில் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், தேங்க்யூ. இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.